டான்டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் ஒரு கதைவழி அறமொழியின் ஊடாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று ஆசிரியை ஓர் அம்மா என்ற தலைப்பிலே உங்கள் சிந்தனைக்காக சிறு கதையொன்றை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். சுமதி ஒரு ஆசிரியை. அந்த வகுப்பிலே எல்லோரும் மாணவர்களால் விரும்பப்படுகின்ற ஒருவர். ஆனால் அந்த சுமதிக்கு மட்டும் ஒரு மாணவனை பிடிக்காது. ஆனாலும் அவ வகுப்பில் போகும்போது எல்லோருக்கும் சொல்லுவா, லவ் யூ ஆல் என்ற வார்த்தையை எந்த நாளுமே காலையில் போனோன்னு சொல்லுவா. ஆனா சொன்னாலும் அவருக்கு தெரியும், தான் தன்னுடைய மனதுக்கு பொய் தான் சொல்கின்றேன் என்று அவருக்கு தெரியும். ஏன்னா அவருக்கு அந்த வகுப்பிலே இருக்கின்ற அழுக்கா வருகின்ற உடைகளை தோய்க்காமல் வருகின்ற எந்த நேரமும் ஒரு மன அழுத்தத்தோடு இருக்கின்ற ஒரு மாணவனை பிடிக்காது. ஆகவே அவர் எந்த நேரமும் அவர் கற்பிக்கும் போது உதாரணமாக கூடாத நிகழ்வு என்ன வருகிறதோ அந்த மாணவனையே பெயர் சொல்லி அந்த உதாரணமாக பெயர் சொல்லுவார். அதனால் அந்த மாணவனுக்கு படிப்பிலே வெறுப்பு ஏற்படுகின்றது. அந்த வருடத்துக்குரிய தவணை பரீட்சை முடிவுகள் வருகின்றது. அந்த ரெடி என்று அழைக்கப்படுகின்ற அந்த மாணவனுக்கு மிகவும் குறைவான புள்ளிகள். ஆகவே அந்த அதிபர் காரியாலயத்துக்கு இந்த வகுப்பாசிரியை அழைக்கின்றார். அழைத்த போது அவர் சொன்னபோது இவர் சொல்றார், அவரை என்னால் எதுவுமே செய்ய முடியாது. ஏனென்றால் அவர் சொல்றது ஒன்றும் கேட்பதில்லை, துப்பரவில்லாமல் வருகிறார், மற்ற மாணவர்களுடன் கதைப்பதில்லை, பேசாமல் இருக்கின்றார் என்றெல்லாம் குறை கூறுகின்றார். அவருடைய ரிப்போர்ட்டில் என்னால் நல்லதாக எழுத முடியவில்லை என்ற போது அதிபர் கூறுகின்றார், நீங்கள் அவருடைய முன்னே அவருடைய மார்க்ஸ்களை எடுத்து பாருங்கள், அவருடைய தேர்ச்சி அறிக்கையில் எடுத்து பாருங்கள். அவருடைய மார்க்ஸ் அவர் 3ஆம் வகுப்பிலே மிகவும் கெட்டிக்காரனாக எல்லா மாணவர்கள் கூட அதிகூடிய புள்ளியை பெற்றிருக்கிறார். பிறந்து 3ஆம் வகுப்பு இறுதி பரீட்சையிலே அவர் குறைந்தது காரணம் அவருடைய தாயார் ஒரு புற்றுநோயாளி. அவரால் முழுக்க அவரை கவனிக்க முடியாமல் போய்விட்டது. அதனால் இந்த 4வது ஆண்டிலே தொடக்கத்திலே அவருடைய புள்ளிகள் குறைந்ததற்கு காரணம் அந்த தாயார் இறந்து விட்டார். அதனால் அவர் சரியான பராமரிப்பு இல்லாமல் இருக்கின்றார். ஆகவே இந்த மாணவனுடைய நிலைமை மிகவும் கெட்டிக்கார மாணவனாயிருந்தவன் என்னுடைய தாயாரனுடைய இறப்புக்கு பின்பு அவரை பார்ப்பதற்கு யாரும் இல்லை என்று கூறிய பொழுது உடனே அந்த கண் கலங்கிய ஆசிரியை அந்த அதிபரிடம் கேட்கின்றார், நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்கின்றார். நான் இனிமேல் ரெடியை வடிவாக நான் கவனித்துக் கொள்கின்றேன் என்று சொல்லிவிட்டு சென்று விடுகின்றால், அன்று முதல் அவர் அந்த வகுப்பிலே எல்லாவற்றுக்கும் தட்டி கொடுத்து கொண்டு வருகின்றார். மிகவும் சந்தோஷமாக ஒரு நாள் எல்லா மாணவர்களும் ஆசிரியருக்கு ஒரு பரிசு கொண்டு வருகின்றார்கள். அங்கே அந்த ரெடி கொண்டு வருகின்றான் என்னென்றால் தனது தாயினுடைய ஒரு பழைய பேப்பரில் சுத்தி கொண்டு வருகிறார். தாய் உபயோகித்த ஒரு செண்டும் தாய் கையிலே அணிந்த ஒரு மணிக்கூட்டையும் கற்கள் கலந்த நிலையிலே காணப்படுகின்ற ஒரு மணிக்கூடும் கொண்டு வந்து டீச்சருக்கு கொடுக்கின்றார். உடனே அந்த டீச்சர் என்ன செய்கிறாருன்னா அந்த கசங்கிய அந்த பேப்பரை பார்த்தவுடன் இது ரெடியாகத்தான் இருக்க வேண்டும் கொண்டு வந்தது என்று சொல்லி போட்டு அவர் என்ன செய்கிறாருன்னா அவர் சொல்ற அந்த அம்மாவினுடைய செண்டிது என்று சொல்லும்போது அவர் உடனே அந்த சென்று எடுத்து தனக்கு அடிக்கின்றால். அடித்த பொழுது உடனே அந்த சந்தோஷத்தில் அவர் சொல்கின்றார், இப்பொழுது உங்களில் எனது அம்மாவினுடைய வாசனை வருகின்றது என்று அவருடைய அந்த ஓச்சையும் அணிந்து கொள்கின்றார். அந்த வருடம் அவருடைய மதிப்பெண் எல்லா மாணவர்களின் விட மிகவும் உயர்வாக இருக்கின்றது. அதன் பிறகு அவருடைய மார்க்ஸ் குறையவே இல்லை. ஏனென்றால் அவரை அன்பு செலுத்துவதற்கு அங்கே அந்த சுமதி ஆசிரியை இருக்கின்றார். ஒவ்வொரு வருடமும் இவர் பேருந்து பாடசாலைக்கு உயர்கல்விக்காக வேறு பாடசாலை சென்றாலும் கூட ஒவ்வொரு வருடமும் இவருக்கு ஒரு நோட் ஒன்று அனுப்பி கொண்டே இருப்பார். நான் உங்களுடைய அன்பை ஒரு காலமும் மறக்க மாட்டேன், நீங்கள் தான் என்னை வழிகாட்டிய ஒரு தெய்வமான எனது தாயார் என்று சொல்லி நெடுகளுமே அவர் ஒவ்வொரு வருஷமும் அதை அனுப்பி கொண்டிருப்பார். இறுதியாக அவர் அந்த சுமதி ஆசிரியை தன்னுடைய
ஓய்வை எடுத்துக்கொள்கின்றார். தன்னுடைய 60 வயது அது வந்ததும் ஓய்வு எடுத்த பின்பு கூட சில காலங்கள் பின்பு அவருக்கு ஒரு திருமண அழைப்பிதழ் வருகின்றது. அதுடன் அதோடு சேர்ந்து ஒரு விமான டிக்கெட்டும் வருகின்றது. ஏனென்றால் ரெடி இப்போது பெரிய உயர் பதவி வகித்து வெளிநாட்டிலே பெரிய நிறுவனங்களுக்கு சொந்தக்காரனாக இருக்கிறார். தன்னுடைய திருமணத்துக்கு வருமாறு டிக்கெட்டும் அழைப்பும் விடப்பட்டுகிறது. ஆகவே மிகவும் சந்தோஷத்துடன் பரபரப்புடன் அங்கே அந்த சென்னை தேடுகின்றார். முடிந்து விட்டது. ஆகவே அந்த ரிஸ்வாஜை மட்டும் எடுத்து கையிலே கட்டிக்கொண்டு அவர் போகின்றார். போய் அந்த திருமண மண்டபத்திலே பின் ஆசனம் ஒன்றில் அமர போன போது அங்கே இருப்பவர்கள் அந்த ஆசையை கண்டுகொள்கின்றார்கள். முன் ஆசனத்தில் கொண்டு போன போது அங்கே மதர் என்று சொல்லி எழுதிய ஒரு நாற்காலியிலே இவர் அமர்த்தப்படுகின்றார். திருமணம் முடிந்து அந்த தம்பதிகள் வந்த போது தன்னுடைய மனைவிக்கு அறிமுகப்படுத்துகின்றார். ரெடி என்னன்னு சொல்லி சொன்னால், இவர் தான் என்னை மனிதனாக வாழ வழிகாட்டிய ஒரு தெய்வம். இன்று இந்த ஆசிரியை இல்லை என்றால் நான் இந்த உலகத்திலே என்னை அடையாளப்படுத்தி இருக்க முடியாது என்று சொல்கின்றார். அதற்கு அந்த ஆசிரியர் கூறினார், உன்னை போல் ஒரு மாணவன் இருந்தபடியால் தான் நான் இன்று உயர்ந்த நிலையிலே இங்கு அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றேன் என்று சொல்கின்றார். ஆகவே அன்பானவர்களே, ஒரு ஆசிரியையினால் மாணவர்களை நல்ல முறையிலே மாற்ற முடியும். ஆகவே உங்களிடம் ஒப்படைக்கப்படுகின்ற ஒவ்வொரு குழந்தைகளையும் நீங்கள் உங்கள் குழந்தைகள் போல நேசிப்பதன் மூலமாக அந்த ஆசிரியர் ஒரு அம்மா, ஒரு மாற்று தாய் என்பதை உலகுக்கு உணர்த்தக்கூடியதாக இருக்கும். இந்த ரெடியை போல இன்றும் எத்தனையோ இளைஞர்களை நல்ல பாதையில் கொண்டு போகக்கூடிய வாய்ப்பு இந்த ஆசிரியர்களுடைய கையிலே தான் இருக்கின்றது. ஆகவே அன்பான ஆசிரியர்களே, நீங்கள் அனைவரும் உங்களுடைய பொறுப்புகளை உணர்ந்து நல்ல ஒரு தாயாக இருப்பதன் மூலம் இந்த நாட்டுக்கும் வீட்டுக்கும் சமூகத்துக்கும் பொருத்தப்பாடான மாணவ சமுதாயத்தை உருவாக்க முடியும் என்று கூறி இந்த அருமையான வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.